என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இனியும் நீ ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்திற்குள் உன் மனதில் பல மாற்றங்கள் வரப்போகின்றது. இன்று இரவானது தேய்பிறை பஞ்சமி. என்னுடைய இரவு நிச்சயமாக இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கான ஒன்றை நீ பெறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எதுவும் எளிதான விஷயம் கிடையாது. எல்லாவற்றையும் கஷ்டப்பட்டுதான் பெற வேண்டியதாக இருக்கின்றது என்று யோசிக்கின்ற என் பிள்ளை, நீ அனுபவிக்கின்ற கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டங்களை இங்கு நிறைய பேர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று யோசித்து விட்டு அதன் பிறகு உன்னுடைய நிலை பரவாயில்லை என்று சொல்லி உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு செய். நிச்சயமாக அம்மா உனக்கான எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒருபொழுதும் என் பிள்ளையின் மனதினை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். என் குழந்தைக்கு ஒரு கஷ்டத்தை நான் கொடுக்கின்றேன் என்றால் அதன் பிறகு மிகப்பெரிய சந்தோஷம் ஒன்றை நான் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை எப்பொழுதுமே அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் கஷ்டம் வந்தால் அதை தைரியமாக எதிர்க்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அதை நல்லபடியாக எதிர்கொண்டு நீ வாழ்க்கையை நடத்த வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நான் மீட்டு கொடுப்பேன். இந்த அம்மா இந்த நல்ல நாளில் உன்னை சந்திக்க வந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இன்று இரவு தேய்பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பிக்கின்றது. ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி திதி உண்டாயானவள் எனக்கு உகந்த நாளல்லவா? உன் அம்மா உன்னோடு பேசப்போகின்ற நாளல்லவா? இரவு நேர பூஜைக்கு உகந்த இந்த தாயானவள் இன்று இரவு, அதுவும் மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன். உனக்கான ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து நீ சந்தோஷம் அடைவாய் அல்லவா? அதனால் என் பிள்ளைக்கு அது என்னவென்று சொல்லிவிட்டு நான் நிச்சயமாக காட்சி கொடுக்கப் போகின்றேன் என்கின்ற நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, கஷ்டங்களும் தடைகளும் வாழ்க்கையில் அதிகமாக இருந்த பொழுது இதையெல்லாம் தாண்டி வர தெரிந்த உனக்கு இப்பொழுதெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் என்றால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் என் பிள்ளை நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். எதையுமே உன்னால் சமாளிக்க முடியவில்லை. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதிலிருந்து சட்டென்று உன்னால் மீண்டு வர முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், உனக்குள் இருந்த தைரியம் குறையத் தொடங்கிவிட்டது. யாரோ உன்னை பற்றி தவறான எண்ணங்களை விதைத்து விட்டார்கள். என் பிள்ளை சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுதும் நல்ல நிலையில் நீ வாழும் பொழுதும் இவர்களெல்லாம் உன்னோடு பழகி உன் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து விட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யவும் பொழுதும் உன்னால் எங்கே முடிய போகின்றது, இதையெல்லாம் எதற்காக தேவையில்லாமல் செய்கின்றாய் என்று சொல்லியே உன்னுடைய மனநிலையில் பாதிப்பை உருவாக்கி விட்டார்கள். என் பிள்ளையே, இந்த நேரம் நீ இந்த வாழ்க்கையில் விழித்து கொள்ள வேண்டிய நேரம். சரியாக இந்த நேரம் நீ விழித்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களை நீ தெளிவாக கற்றுக்கொள்வாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை நீ ஒரு நாளும் பலகீனமாக காட்டிக்கொள்ளாமல் நீ நல்லபடியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வை உருவாக்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, ஒருவருக்கு நீ தவறு செய்கின்றாய் என்றால், ஒருவருக்கு நீ தீங்கு செய்கின்றாய் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அது உன்னை பாதிக்கும். நீ நல்லது மட்டுமே செய்யும் பொழுது யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே
அதே நேரத்தில் உனக்கு கெடுதல் நடக்குமோ என்று நீ அஞ்ச வேண்டிய தேவையும் இல்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு உன் கைகளில் கிடைக்கின்ற இந்த ஒவ்வொரு மணித்துளியையும் நீ சரியாக உனதாக்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்கின்றவள் மட்டும்தான் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிப்பான் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளை, நீ இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அதை காதில் போட்டு கொள்ளாமல் என்ன சொல்கின்றார்கள் என்பதை மட்டும் கவனித்து அதை உன் வாழ்க்கையில் திருத்த வேண்டும் என்றால் திருத்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. என் பிள்ளையே, முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள். நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, தெய்வத்தினுடைய குழந்தை. இந்த வாராகி அம்மா உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இதை நீ மறந்துவிடாதே. நீ நினைத்தால் என்னதான் எல்லாம் என் அருகில் வர முடியாது. நான் நினைத்தால் மட்டுமே நீ என் அருகில் வர முடியும். அப்படியானால் நான் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ உணர்ந்தாலே போதும். உன்னை என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்ல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் போல இல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என் பிள்ளை நீ எந்நாளும் பெற்றுக்கொள்ள துணிவோடு நிற்க வேண்டும். உன்னுடைய துணிச்சல் உன்னை வாழ வைக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய தைரியம் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை எழுந்து நிற்க வைக்கும். இந்த அம்மா கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு நாளும் தட்டி கழிக்காமல் எந்த ஒரு சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை நோக்கி சென்று கொண்டே இரு. சற்றென்று இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் அந்த வெற்றியை உன் கைகளில் நான் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டு என் பிள்ளை நீ விலகிவிடக் கூடாது. இது நடக்காதோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் வந்துவிடக்கூடாது. என் குழந்தைக்கு இந்த அம்மா எப்பொழுதுமே செய்து கொடுக்கின்ற ஒரு சத்தியத்தை நான் இப்பொழுது உனக்கு செய்து கொடுக்கின்றேன். அப்பொழுதாவது உனக்கு என் மீது நம்பிக்கை வருகின்றதா என்று பார். என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கின்றாய் என்றால் அதற்கு தீர்வு கிடைக்கும் என்று எண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? குழம்பிக்கொண்டே இருக்கும் பொழுது நீ மேலும் மேலும் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் திரும்ப திரும்ப ஒரே எண்ணங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும். முடிவும் உனக்கு சற்று விரைவாக கிடைத்து விடாது. அப்படியானால் என் பிள்ளை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உடனே அந்த எண்ணத்தை நிறுத்திவிட்டு ஒரு நொடி நன்றாக யோசித்து விட்டு அதன் பிறகு நீ அதற்கான தீர்வை தேடத் தொடங்கலாம். அதையும் இதையும் நினைத்து குழம்பிக்கொண்டே இருக்காதே. நீ எந்த விஷயத்தில் கால் எடுத்து வைத்தாலும் உன் அம்மா நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.